Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல 2013ல வெளியான டேபிள் நம்பர் 21 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஃபிஜி ஐலாண்டை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபரை வற்புறுத்தி ஒரு கேமை விளையாட வைக்கிறாங்க போல. அந்த கேமோட முடிவுல அவர் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து ஒரு நபர் ரெக்கார்ட் பண்றாரு. இதை நிறைய பேர் வீடியோவா பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதிரி ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேமோட பேரு டேபிள் நம்பர் 21 அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் படத்தோட ஹீரோவையும் ஹீரோயினையும் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு விவான் அப்படின்றது, நம்ம ஹீரோயின் பேரு சியா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே ஃபிஜி தீவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு லக்கி டிரால ஜெயிச்சதுனால எல்லாமே ஃப்ரீயா இருக்கும், அதனால தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெஜ் தான் கேட்டிருப்பாங்க, ஆனா நான் வெஜ்ஜை தெரியாம அந்த லேடி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நான் வெஜிடேரியனு, இதை எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க தங்க போற ஹோட்டல்லாம் கூட அவங்க புக் பண்ணிருப்பாங்க. நேரா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயினுக்காக ஒரு வைர நெக்லஸ் வாங்கி தந்திருக்காரு. ஏற்கனவே இவங்க பினான்சியலா மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ இதை வாங்கி தந்திருக்காருல, ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த செலவுல இது வேற எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது இவங்களோட கல்யாண ஆனிவர்சரியா இருக்கும். இப்பதான் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்து இவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தராரு. சீக்கிரமா ரெடியா இருங்க, கூட்டு போறதுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே வேகமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிடுறாங்க. யாரு கூட்டு போக வருவான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஏரோப்ளேன் வருது. இதை பார்க்க இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இங்க இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, இதுதான் உங்களை கூட்டு போறதுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. இது தெரிஞ்சோன்னே இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப வேகமா ஏரோப்ளேன்ல ஏறிடுறாங்க. டிராவல் பண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இவங்க சாப்பிடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. காஸ்ட்லியான ஐட்டமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மிஸ்டர் கான் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இவர் கண்டக்ட் பண்ண லக்கி டிரால தான் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட முறையில வாழ்த்துக்களை சொல்லிடுறாரு. அதே சமயம் ஒரு கேமை பத்தி இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கேமோட பேரு டேபிள் நம்பர் 21 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கியூரியாசிட்டி தாங்காம என்ன கேம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கேமோட ரூல்ஸை பத்தி சொல்லிட்டாரு. 8 கேள்வி கேட்பேன், அதுக்கு உண்மையான பதில சொல்லணும். அதை தொடர்ந்து ஒரு டாஸ்க் வரும், அந்த டாஸ்கையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கேம்லாம் நல்லா தான் இருக்கு, கேம்ல ஜெயிச்சா காசு இருக்கும்ல, அது எவ்வளோன்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. 21 கோடி ரூபாய் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது அவ்வளவு காசா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. நீங்க விளையாட விரும்புறீங்களான்னு கேட்கறாரு. கண்டிப்பா விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. என் கூட வாங்கன்ற மாதிரி ஒரு ரூம்குள்ளே உங்களை கூட்டு வந்துடுறாரு. உங்க போன் எல்லாம் தாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி போனை தந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபார்மை தந்து சைனை போட சொல்லிட்டாரு. பொதுவா ஃபார்ம்லாம் தந்தா முழுசா யாருமே படிக்க மாட்டாங்கல்ல, இவங்களும் படிக்காம சைன் எல்லாம் போட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேர் கையிலயும் வாட்சை கட்டி விடுறாங்க. இந்த வாட்சை அவ்வளவு சீக்கிரத்துல கழட்ட முடியாது. நீங்க உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வாட்ச். நீங்க உண்மை சொன்னீங்கன்னா கிரீன் கலர் லைட் எரியும், பொய் சொன்னீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏன்னா பார்க்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்டர் கான் சொல்லிட்டாரு. நிறைய ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பீங்கன்னு தோணுது, ஆமாவான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. எங்க வச்சு உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்க, பப்ளிக் பிளேஸ்ல வச்சான்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ உண்மையை தானே சொல்லிட்டாரு. அதனால கிரீன் கலர் லைட் எல்லாம் எரியுது. ஒரு கேள்வி முடிஞ்சா ஒரு டாஸ்க் தருவாரு. அந்த மாதிரி இப்போ ஒரு டாஸ்க் சொல்றாரு. என்னோட ஆள் உங்க ரெண்டு பேரையும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல விட்டுருவாரு. அந்த இடத்துல வச்சு நீங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கணும். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றதை ஹீரோவால பெருசா நம்ப முடியல. சரி பண்ணி தான் பாப்போமேன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணி இவங்களை கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் இறக்கி விடுறாங்க. அதே மாதிரி சுத்தி கேமரா வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ மட்டும் ரொம்ப கூச்சப்படுறாரு. ஹீரோ பப்ளிக்ல வச்சு எப்படி கிஸ் பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கும். ஒரு பார்ட்டில வச்சு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு நினைச்சிருப்பாரு. இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினும் கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி வராங்க. ஆனா இவர் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு இவங்களை கிஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அதே மாதிரி தான் இப்பயும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் சடனா கிஸ் பண்ணிடுறாங்க. இவரும் கிஸ் பண்ணிடுறாரு. ஒரு வழியா இந்த டாஸ்கை இவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. திரும்பி இந்த மிஸ்டர் கான் இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பேரையும் கூட்டு வந்துடுறாங்க. நீங்க 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி கான் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோவால நம்பவே முடியல. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறாரு. உங்களோட பிராங்க்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி கேமராவெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா கான் இருக்கார்ல, இது பிராங்க்லாம் கிடையாது, நாங்க சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
என் கூட ஒரு இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வராரு. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட காசு இருக்கு, அதாவது கோடி கணக்குல காசு இருக்கு. இத பாக்குற இவங்க இப்பதான் லைட்டா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கான் இருக்கார்ல, உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் வேகமா அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் 1 கோடி ரூபாய் வந்திருக்குன்றது தெரிய வருது. சோ இவங்க ஃபேரா தான் கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. சீக்கிரமா அடுத்த கேள்வியை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கான் இருக்காரு பாத்தீங்களா, சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே இவங்க கிட்ட அடுத்த கேள்வியை கேட்கிறாரு. ஈரினை பார்த்து தான் இந்த கேள்வியை கேட்கிறாரு. உங்க ஹஸ்பண்டுக்கு உங்களை பத்தி முழுசா தெரியுமான்னு கேட்கிறாரு. உன்னை பத்தி தான் முழுசா எனக்கு தெரியும்ல, தெரியும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன பத்தி முழுசா தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்ட்ன்ற மாதிரி லைட் எரியுது. ஈரின் இந்த மாதிரி சொன்னதுனால ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. இந்த மிஸ்டர் கான் இருக்காரு பாத்தீங்களா, என்ன சார் உங்க ஒய்ஃபை பத்தியே உங்களுக்கு முழுசா தெரியாதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏத்தி விடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஹீரோ பெருசா எடுத்துக்க மாட்டாரு. என்ன சார் பண்றது, முழுசா தெரியல போல, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்கல்ல, இவர் டாஸ்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சிம்பிள் தான், இந்த சாப்பாடை ஈரின் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இவர் ரெடி பண்ணதை ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா புழுவை வச்சுதான் ஏதோ ஒரு டிஷ்ஷை செஞ்சிருக்காரு. இதை பாக்குற ஒய்ஃபும் நான்வெஜ்ஜா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அவ நான்வெஜ் சாப்பிட மாட்டா, இதுலயும் புழுவை வேற வச்சிருக்கீங்க, வேலைக்கே ஆகாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஈரன் சாப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா ஈரன் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருக்காங்க. 2 கோடி ரூபாய் கிடைக்கும்ல, அதுக்காக தான் இப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க. ஏறக்குறைய சாப்பிட்டு முடிச்சவங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல போய் வாந்தி எல்லாம் எடுத்துடுறாங்க. இவங்களுக்கு இப்ப 2 கோடி ரூபாய் கிடைச்சிருது. கான் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஹீரோவை பார்த்து தான் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இது வரைக்கும் யாரையாவது மேனிபுலேட் பண்ணிருக்கீங்களா, மேனிபுலேட்லாம் பண்ண தெரியுமான்னு கேக்குறாரு. ஹீரோவும் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேனிபுலேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கிட்ட பேசி நம்ம விருப்பத்துக்கு அவங்கள மாத்துறது தான். ஹீரோவும் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. காலேஜ் படிக்கும் போதே ஹீரோ ஈஸியா எல்லாரையும் மேனிபுலேட்லாம் பண்ணுவாரு. அந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கேள்விக்கான பதில சொல்லியாச்சுல்ல, இவரும் டாஸ்க சொல்றாரு. நான் இப்ப இங்க தானே நின்னுட்டு இருக்கேன், எப்படியாவது என்ன அந்த இடத்துக்கு போக வைக்கணும், நீங்க எப்படின்னா மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எப்படி சார் உங்களை இங்க இருந்து அங்க போக வைக்க முடியும், நான் என்ன மெஜிஷியனா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. ஆனா ஒண்ணு என்னால பண்ண முடியும், நீங்க மட்டும் அங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 3 வார்த்தை சொல்லி உங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கான் ஆச்சரியமா கேட்கிறாரு. என்னால பண்ண முடியும் சார், வேணா அங்க போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கானும் ஆர்வம் தாங்காம வேகமா அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாரு. நான் நீங்க சொன்ன மாதிரியே வந்து நின்னுட்டேன், இப்ப அந்த 3 வார்த்தையை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ சத்தமா சிரிச்சிடுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, உங்களை மேனிபுலேட் பண்ணி தான் இவன் போக வச்சிட்டான், இவ்வளவு ஈஸியா ஏமாறுவீங்கன்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அச்சச்சோ ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கானோ சொல்லிட்டாரு. இதுலயே இவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதனால இவங்களுக்கு 3 கோடி ரூபாய் ஏறிடுது. இப்ப கான் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்த பார்த்தா பயமா இருக்கும் பாத்தீங்களா, உங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த பயத்தை தாண்டி நீங்க வெளியே வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. என் ஒய்ஃப்னு வரும்போது அந்த பயத்தை தாண்டி நான் வெளியே வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது கரெக்டான பதில் அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்ப இது சார்ந்து ஒரு டாஸ்க் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. இவங்க 2 பேருமே அவர் கூப்பிடுற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஈரினும் ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ள போக சொல்லிட்டாரு. ஈரினும் போயிடுறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு கேஸ் பரவ ஆரம்பிக்குது. இன்னும் 7 நிமிஷத்துல உங்களோட ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க. அதுக்குள்ள நீங்க ஒரு விஷயத்த பண்ணும், உங்க கையில இருந்து ரத்தத்தை எடுத்து இந்த பாட்டில்ல நிரப்பணும், அப்பதான் உங்க ஒய்ஃபை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. என்ன இவ்வளவு சீரியஸா கேம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஈரினும் க்ளோஸா பேசிட்டு இருக்கும் போது மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க வாங்க அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க 2 பேரையும் கூட்டு வந்துடுறாங்க. ஒரு பையன் கதவை திறந்து வந்தா மேல வெல்ட்ற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த பையன் எப்போ வருவான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கதவை திறந்து வரான், பார்த்தா அவன் மேல பிளட் எல்லாம் ஊத்திருது. அந்த பையனும் பயங்கரமா ஃபீல் பண்றான். ஹீரோக்கு பிளட்ட பார்த்தாலே மயக்கம் வந்துடும் போல, மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பிளட்ட பார்த்தாலே ஹீரோ மயங்கிடுவாரு. இப்ப பிளட் எப்படி எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப காணோ டைம் ரொம்ப இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்துல பிளட் எடுக்கிறதுக்கான எல்லா பொருளும் இருக்கும். ஹீரோவும் அந்த பொருள் கிட்ட வந்துடுறாரு. இப்ப கண்ணெல்லாம் மூடி கையில இருந்து பிளட்ட வர வச்சிடுறாரு. இப்ப பிளட் எடுத்து அந்த பாட்டில்ல ஊத்திட்டு இருக்காரு. இப்ப டைம் வேற போய்கிட்டே இருக்கு. டைம் முடியறதுக்குள்ள இவர் ஊத்த வேண்டிய லெவலுக்கு ஊத்திடுறாரு. அதனால அந்த கதவு ஓப்பன் ஆகி ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. டாஸ்க் கொஞ்சம் சீரியஸா போனதுனால ஹீரோ ரொம்ப பயந்துடுறாரு. இதுக்கு மேல எங்களால விளையாட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த கேமை பாதியில நிறுத்த முடியாது, நான் உங்ககிட்ட தந்த டாக்குமெண்ட்லயே இந்த விஷயம்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி கான் சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அஞ்சாதான் இவங்க கிட்ட கேள்வியை கேட்கிறாரு. உங்க ஒய்ஃப் பார்க்க அழகா இருக்காங்க, நீங்க பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருவேளை உங்க ஒய்ஃப்க்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் இதே மாதிரி லவ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ கண்டிப்பா லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மைதான் அப்படின்ற மாதிரி லைட் எரியுது. இப்ப அடுத்த டாஸ்க சொல்றேன், உங்க ஒய்ஃபோட மண்டையை நீங்களே மொட்டை போட்டு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லேடிஸ்க்கு முடினா ரொம்ப முக்கியம் இல்ல, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, இதுக்கு மேல இந்த கேமை நாங்க விளையாட விரும்பல, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த கான் இருக்கார்ல, நீங்க ரொம்ப தூரம் போக முடியாது, திரும்பி என்கிட்ட தான் வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அதெல்லாம் கண்டுக்காம இவங்களும் ஒரு போட்ல கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க கையில இருக்க வாட்ச்ல ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அது மூலியமா அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியுது. முதல்ல இந்த வாட்சை கலட்டணும்னு ட்ரை பண்றாங்க, கலட்ட முடியல. வேற வழி இல்லாம இவர்கிட்டயே வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா போலீஸ் கிட்ட போயிடுவோம், ஒழுங்கா கலட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட போனோம்னா தாராளமா போங்க, போலீஸ் நீங்க சொல்றதை நம்புவாங்களா இல்ல நான் சொல்றதை நம்புவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க அதை மீறியும் போகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க என்னோட ஆளு உங்களோட கதையை முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரு வேற கன் எடுக்க போறாரு. இதனால இவங்க இன்னும் பயப்படுறாங்க. வெளியூர்ல இருக்கீங்க, இங்க உங்க கதையை முடிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இதனால ஹீரோனும் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோவோட கையாலேயே போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவும் ஒய்ஃபுக்கு இந்த இடத்துல மொட்டைலாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் திரும்பி ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாரு. அடுத்து என்ன சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பயத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் 6வது கேள்வி, உங்க ஒய்ஃபை நீங்க கை நீட்டி அடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். நடுவுல ஹீரோயின் ஒரு வாட்டி பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. இவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் மோசமா இருக்குல்ல, இந்த நேரத்துல குழந்தை இருந்தா சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி குழந்தைய கலைச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம கலைச்சிருப்பாங்க. இதனால ரெண்டு பேருக்குமே சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு ஒய்ஃப் அடிச்சிருப்பாரு. அதனால தான் ஆமான்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு. கரெக்டா கிரீன் கலர் லைட்டும் எரியுது. இவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி தானே இவர் டாஸ்க் தருவாரு. இப்ப ஒய்ஃபை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்க ஹஸ்பண்ட் அடிச்ச மாதிரி நீங்க அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோனும் ஹஸ்பண்ட் அடிக்கிறதுக்காக வராங்க. ரொம்ப லைட்டா அடிக்கிறாங்க. என்ன லைட்டா அடிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் அடிக்க கூடாது, நீங்க எவ்வளவு ஃபோர்ஸா அடிக்கிறீங்கன்றதை இந்த மிஷின் காட்டி கொடுத்துரும். இந்த மிஷின்ல ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்ட அளவுக்கு நீங்க அடிக்கணும், அப்பதான் இந்த டாஸ்க் முடியும், இல்லனா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃப் திரும்பி அடிக்கிறாங்க. சத்தம் பத்த மாட்டேங்குது. வேகமா அடின்னு ஹீரோவே சொல்லிட்டாரு. இவங்களும் ஃபுல் ஃபோர்ஸை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மிஷின்ல ஓகேன்ற மாதிரி சவுண்ட் கொடுக்குது. இப்ப காணோம் 7வது கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன கேள்வி கேட்க போறானோ அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஹீரோக்கு தான் அந்த கேள்வியை கேட்கிறாரு. காரணமே இல்லாம யாரையாவது அடிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. யார எதுக்குன்றதெல்லாம் இவர் கேட்க மாட்டாரு. சரி இப்ப டாஸ்க பத்தி சொல்றேன். ஒரு காரோட டீடைலை உங்களுக்கு தந்துருவேன். அந்த காரை அடிச்சு உடைக்கணும். இந்த விஷயத்த பண்ணும்போது யார்கிட்டயாவது மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கேமை பத்தியும் என்ன பத்தியும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல ஹீரோவை இறக்கி விட்டுறாங்க. காரோட டீடைலை தந்துடுறாங்க. ஹீரோவும் தேடி கண்டுபிடிச்சு அந்த கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஓனர் பக்கத்துல இல்ல, அதனால காரை உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா உடைக்கிறாரு. ஓனர் பக்கத்துல இருக்க கடையில் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்ப வேகமா இந்த இடத்துக்கு வந்து இவர் கூட தடுத்து சண்டை போடுறாரு. எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தான் அடிக்கிறாரு. ஹீரோ பதிலுக்கு அடிக்கிறதுனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை லாக் பண்றாங்க. அதை மீறியும் ஹீரோ தப்பிச்சு ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த வழியா ஒரு போலீஸ் வருவாரு. அவர் ஹீரோவை லாக் பண்ணிடுறாரு. ஹீரோவும் அந்த கானை பத்தி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே கானை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த போலீஸ் இவர் சொல்றதை நம்புறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கானோட ஆள் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோனை கொன்றுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல இருந்து மிரட்டிட்டு இருக்கான். இதனால ஹீரோக்கு பயம் வந்துருது. சட்டுன்னு போலீஸ் அடிச்சு கண்ணை பிடிங்கிடுறாரு. சாரி சார், நான் வேணும்ட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க இருக்க பகுதிக்கு வந்துடுறாரு. பார்த்தா ஹீரோனை காணோம். ஹீரோயின் எங்கன்ற மாதிரிலாம் கான்கிட்ட கேட்கிறாரு. நான் சொன்ன ரூலை நீ மீறிட்ட, அதனால தான் ஹீரோயினுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பனிஷ்மெண்டா, என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காரு. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிப் கிளப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரிப் கிளப்புக்கு தான் ஹீரோயினா மாஸ்க் போட்ட ஒரு நபர் கூட்டு போயிட்டு இருக்கான். அந்த கிளப்புக்குள்ள போயிட்டானா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கழட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்குள்ள நீ போய் காப்பாத்தணும்னா காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி கான் சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோ டென்ஷன் ஆகி கானை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன அடிக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல, உனக்கு டைம் கம்மியா தான் இருக்கு, சீக்கிரமா அந்த இடத்துக்கு போனோம்னா போன்ற மாதிரி டீட்டெயிலாம் தராரு. ஹீரோவும் முதல்ல ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த கிளப்ல ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோயினை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறான். இப்ப ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கழட்டிட்டு இருக்கான். ஹீரோயினோ தயவு செஞ்சு என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கடைசியே இவங்களோட பிராவியம் கட் பண்றதுக்காக வரான். அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இவன் கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே கானோட ஆள் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க எல்லாருமே கிளம்புங்கன்னு சிக்னல் பண்றாரு. எல்லாருமே சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி நிம்மதி ஆகுறாரு. இன்னும் ஒரு கேள்வி ஒரு டாஸ்க் தானே இருக்கு, முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பிளட்டை பார்த்தா எனக்கு பயம்ன்றதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதே மாதிரி நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கான் இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான், உங்களை பத்தி எனக்கு தெரியும், ஆனா இந்த கேம்ல ஜெயிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 8வது ரவுண்டை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா விளையாட போறோம். நான் கேள்வி கேட்பேன், ஆனா பொய்யா தான் நீங்க சொல்லணும். பொய் சொன்னீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும், அதை வச்சு நீங்க பொய் தான் சொல்றீங்களா உண்மை சொல்றீங்களா நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாரு. கேள்விக்கான பதில நீங்க தான் சொல்ல போறீங்கன்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டாரு. ஹீரோயினோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் முதல் கேள்வியே கேட்கிறாரு,
பக்கத்துல இருக்கவரும் உங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜெனரலா மேற்கொண்டு நிறைய கேள்விகள் கேட்கறாரு. அது எல்லாத்துக்கும் அவங்க பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ரெட் கலர் லைட் கரெக்டா எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தவர் உங்க ஹஸ்பண்டை தாண்டி வேற யாரு கூடயாவது பெட்டை ஷேர் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈரின் இந்த பதில சொல்றதுக்கு மட்டும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. இல்லன்னு சொல்றதுக்கு ஆமான்னு தானே சொல்லணும். அதனால தான் இப்படி சொல்றாங்க. ஆனா கிரீன் கலர்ல லைட் எரியுது. கிரீன் கலர் லைட் எரியுதுன்னா உண்மை சொல்றீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி இந்த கான் கேக்குறாரு. இவங்களும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் இந்த இடத்துல குழம்புறாரு. நீ தான் மேனிபுலேட் பண்றேன்னு நினைக்கிறேன். இந்த லைட் விஷயத்துல நீ ஏமாத்துற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான்லாம் ஏமாத்தல. இவ பாஸ் கூட தான் ஒண்ணா இருந்திருக்கா. அதை வேணா உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரோட போன் அவர்கிட்ட தானே இருக்கு. இப்ப ஈரின் போன்ல இருந்து பாஸுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தது நல்லா இருந்தது இல்ல அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்புறாரு. இப்ப பாஸ் கிட்ட இருந்தோ ரிப்ளை வருது. ஆமா நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ரிப்ளை வருது. இதெல்லாம் பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயினும் என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாஸ் வேலையை விட்டு தூக்குறதா சொல்லியிருப்பாரு. அப்ப இவங்க ஏகப்பட்ட கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க கூட சண்டைலாம் போடுறாரு. இவங்க கூட அப்புறமா சண்டை போட்டுக்கலாம். முதல்ல இந்த கேமை விட்டு போனோம்னு நினைக்கிறாரு. அதான் 8வது கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சுல, டாஸ்க மட்டும் சொல்லு, சீக்கிரமா முடிச்சுட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சொல்றாரு. அந்த கான் இருக்கார்ல, ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். ஒரு நபரை நீ கொலை பண்ணும். அப்படி கொலை பண்றதுனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ கொலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது கொலை பண்ணுமா? அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. முடியாதுன்னா சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீ பண்ணி தான் ஆகணும். அப்பதான் இந்த கேமை விட்டு போக முடியும்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் போட்ல வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வேணான்ற மாதிரி ஹீரோயின் கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அதே சமயம் ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ தான் செம்ம கோவத்துல இருக்காருல, இவங்க கிட்ட பேசவே மாட்டாரு. இப்ப டிராவல் பண்ணி பர்டிகுலரா ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த வீட்டுல இருக்க ஒரு ரூமுக்கு தான் இந்த அடியால் கூட்டு வராரு. அங்க ஒரு பையன் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இந்த பையனை தான் ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பையனுக்கு கிட்ட வராரு. அவனை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்றாரு. என்னதான் இருந்தாலும் இவருக்கு ஷூட் பண்ண தோணவே மாட்டேங்குது. இப்ப சட்டுன்னு கண்ணை திருப்பி காண பாயிண்ட் பண்றாரு. ஒழுங்கா என்ன விட்டுரு, இல்ல ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. பேசுற சவுண்ட் கேட்டுதான் அந்த பையன் திரும்புறான். திரும்புறவன் காண பார்த்து அப்பான்ற மாதிரி கூப்பிடுறான். என்ன அப்பான்னு கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பையனோட ஃபேஸை இப்பதான் பாக்குறாரு. ஃபேஸை பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி ஹீரோனும் ஷாக் ஆகுறாங்க. அந்த பையனை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு போல. பிளட் ஒரு பையன் மேல ஊத்துற மாதிரி பண்ணாங்கல்ல, அவன் தான் இந்த பையனா இருப்பான். இவன் பேர் அக்ரம் அப்படின்றது. ஹீரோ இருக்கார்ல, இந்த பையனை என்னால கொல்ல முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப அவர் இருக்கார்ல, ஒரு கன் எடுத்து ஈரினை பாயிண்ட் பண்றாரு. நீ மட்டும் அந்த பையனை ஷூட் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஈரின் கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்பி அந்த பையனை பாயிண்ட் பண்றாரு. அவனை ஷூட் பண்றதுக்காக எய்ம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் ரெண்டு பேருமே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 4-5 பேர் கூட இருக்க தான் செய்வாரு. அந்த பையன் புதுசா இவங்க காலேஜ்ல சேர்ந்திருப்பான். அப்படி சேர்ந்த பையனை எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா ஓட்டுறாங்க. காலேஜ்னா ராகிங் சாதாரண விஷயம் தான். ஆனா அதோட மட்டும் இவங்க விட மாட்டாங்க. மேற்கொண்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த பையனை ரூம்குள்ள கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே சரக்கச்சிட்டு இருக்கிறதுனால நீயும் அடின்னு சொல்லிட்டாங்க. சரக்கடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்லன்ற மாதிரி சொல்லுவான். இல்லனா என்ன, நீ அடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி அவனுக்கு சரக்கெல்லாம் வாயில ஊத்தி விடுவாங்க. அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கிடைச்சிருவாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னா, மேல போய் சாக் பீஸ் எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பையனும் மேல போய் சாக் பீஸ் எடுத்துட்டு வந்து தரான். இன்னொன்னு எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. இன்னொன்னு எடுக்கிறதுக்காக போறான். இந்த மாதிரி ஏறக்குறைய 10-15 சாக் பீஸ் எடுக்க வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையனும் கேன்டீன்ல சாப்பிடுறதுக்காக வந்திருக்கான். அவன் சாப்பாடுல நிறைய புழு இருக்க மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பாக்குற அந்த பையனுக்கு கொமட்டுது, வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் அந்த பையனை நிறைய டார்ச்சர்லாம் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு மெத்தட்ல இந்த பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி சம்பந்தப்பட்டவங்களை டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த கான் முடிவு பண்ணிருப்பாரு. அதனால தான் இவங்களை வச்சு கேம்லாம் விளையாடி இருப்பாரு. இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். இவனை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒரே ஒரு விஷயத்த பண்ணு, இதுக்கப்புறம் நாங்க ராகிங்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பக்கத்துல இருக்க ஒரு பெட்டி கடையை அடிச்சு உடைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனும் பேட் எடுத்துட்டு அந்த பெட்டி கடையை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டா அடிச்சு உடைக்கிற அப்படின்ற மாதிரி சம்பந்தப்பட்டவங்களா அந்த இடத்துக்கு வந்து இவனை போட்டு அடிக்கிறாங்க. இவனால எதுவுமே சொல்ல முடியல. அவங்க கிட்ட அடிலாம் வாங்கிட்டு இருக்கான். இதை தள்ளி இருந்து ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்கல்ல, இந்த பையனும் நான் பிரின்சிபலை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத ஹீரோவோட கேங்க சேர்ந்து ஒருத்தர் பாத்துருவாரு. இப்ப அவன் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற மைண்ட் செட்ல போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனை லாக் பண்ணிடுறாங்க. வேகமா மொட்டை மாடிக்கு கொண்டு வந்துடுறாங்க. பிரின்சிபல் கிட்ட சொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டல, இதுக்கப்புறம் அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாது, உன்னை அந்த அளவுக்கு நாங்க கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வைக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி கலட்ட வெக்கப்படுறான். வேற வழி இல்லாம அவங்க முன்னாடி கழட்டிடுறான்.
இப்ப அந்த பையனை அதே இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு மொட்டைலாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இதை நினைச்சு அந்த பையன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல கிளம்பி போயிடுறாங்க. அந்த பொண்ணு ஃப்ரெண்டு மட்டும் தான் பக்கத்துல இருந்து இவனுக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணதுனால தான் இந்த பையனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்ப பிரசன்ட்ல மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான். இவர் ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த பையன் திரும்பி ஒரு பார்வை பார்க்கறான். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நம்மளால தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டான், நம்ம செத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இவரை பாயிண்ட் பண்றாரு. ஆனா பின்னாடி இருக்க கான் இருக்கார்ல, ஷூட் பண்ணாத நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. காலேஜ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா கெலாட்டா பண்ண, இந்த அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு விளையாண்டன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவரும் போட்டு திட்டுறாரு. ஹீரோ கூட சேர்ந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் இந்த கேமை விளையாட வச்சிருப்பாரு. அவங்க எல்லாரையும் கொடூரமா சாவடிக்கவும் செஞ்சிருப்பாரு. ஆனா ஒன்னு அந்த மாதிரி ஈஸியா சாவடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீரோ தான் அந்த டீமோட ஹெட்டா இருப்பாரு. ஹீரோ சொல்லி தான் எல்லாருமே கெலாட்டெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஹீரோ பண்ண விஷயத்தினால தானே இந்த பையனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு, இவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால ஹீரோவோட கையாலேயே இந்த பையனை சாவடிச்சு ஹீரோக்கு ஒரு பெரிய கில்ட்ட தரணும்னு நினைச்சிருப்பாரு. ஹீரோ என்னால கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காரு. உன் அக்கௌண்ட்டுக்கு நீ ஜெயிச்ச 21 கோடியை போட்டுட்டேன், ஆனா இந்த கேம் மூலியமா உனக்கு சில வழியை நான் கொடுத்திருக்கேன் பாத்தியா, அந்த வழியை விட்டு அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால வெளியே வர முடியாது, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. இப்ப பையனை இங்க இருந்து கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பையனை அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே இப்ப 21 கோடி ரூபாய் கிடைச்சிருது. அதை நினைச்சு இவங்களால சந்தோஷப்பட முடியல. நம்ம பண்ண விஷயத்தினால ஒருத்தன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண தப்பெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே கான் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரீமிங் பண்ணிருப்பாரு. நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம்லாம் போய் சேரணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. அவங்களும் ராகிங் பண்ணி யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.